ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் திருநாராயணபுரம் ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ ராமானுஜர் எப்படியாவது இந்த மூர்த்திக்கான உற்சவரை ஸ்தாபனம் செய்ய வேணுன்ற எண்ணம் கொண்டிருந்தார். அப்போது பகவானே அவர் கனவில் வந்து சொல்கிறாராம், என்னுடைய இந்த உற்சவ மூர்த்தியானது டெல்லி பாதுஷாவோட இடத்துல வீட்டில் இருக்குன்னு சொல்ல. அப்போ இப்போ ராமானுஜர் நேராக டெல்லி புறப்படுகிறார். இப்போ டெல்லி கிட்ட போன அப்புறம் அந்த அரசனுக்கு செய்தி அனுப்புகிறாராம் ராமானுஜர். அப்போ அந்த அரசன் ராமானுஜரோட பெருமைகளை எல்லாம் கேட்டிருந்தான். அதனால் அவருக்கு வேண்டிய வரவேற்புகளை எல்லாம் செய்தாராம் அந்த டெல்லி பாதுஷா. ராமானுஜரும் அவரிடம் தான் வந்ததற்கான காரணத்தையும் கூறுகிறாராம். அப்போ அரசன் சொல்கிறான், தோ இந்த இடத்துல தான் நாங்கள் எடுத்து வந்த அனைத்து மூர்த்திகளையும் வைத்திருக்கிறோம். தங்களுடைய ராமப்பிரியர் யாரோ அவரை தாமே எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்ல. அப்போ அங்கே பார்க்கிறாராம் ராமானுஜர். ஆனால் அங்கே அந்த இடத்துல ராமப்பிரியர் இல்லை. இப்போ அதனால் ராமானுஜருக்கு ரொம்பவும் வருத்தமாகிவிட்டதாம். இது என்னது, இவ்வளவு தூரம் வந்தும் ராமப்பிரியரை காணவில்லையேன்னு ஏக்கம் கொள்கிறார். அப்போ மீண்டும் பரமன் வருகிறான் அவருடைய கனவுல. நான் இந்த பாதுஷாவோட மகளான பிபியிடம் அவளுடைய அந்தப்புறத்தில் இருக்கிறேன்னு சொல்ல. இப்போ அதையும் அவ்வரசனிடம் சொல்கிறார் ராமானுஜர். இப்போ அந்த அரசனுக்கு மிகவும் வியப்பாகி விட்டதாம். இவருடைய பெருமைகளை எல்லாம் ஓரளவு கேட்டறிந்தவன் தான். ஆனால் இப்போ பிரத்யட்சமாக பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அதனால் ராமானுஜர் அழைத்து கொண்டு தன்னுடைய மகளுடைய அறைக்கே செல்கிறார் அவ்வரசன். அப்போ அந்த இடத்துல அந்த பிபி என்று சொல்லக்கூடிய அந்த இளவரசி ரொம்ப அழகாக ராமப்பிரியரோடு பக்தியோடும் காதலோடும் விளையாடி கொண்டிருக்கிறாளாம். அன்று எப்படி நப்பெண்ணை கண்ணன் மீது மாறாத காதல் கொண்டிருந்தாளோ அப்படியே அவளும் ராமப்பிரியரோடு காதலும் பக்தியுமாக திகழ்ந்திருந்தாள். அதை பார்த்தபோது ராமானுஜருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருந்ததாம். ராமானுஜர் அப்போ சொல்கிறா, அந்த இளவரசி சொல்கிறாளாம், நான் என் ராமப்பிரியரை தரமாட்டேன், அவரே வந்தால் அழைத்து போங்கள்னு சொல்கிறார். ஆனால் ராமானுஜர் அப்போ கூப்பிடுகிறாராம். ராமப்பிரியர் வந்தபாடில்லை. ஏன்னா அந்த இளவரசியோட கள்ளங்காடமில்லாத அந்த பக்தி இருக்கிறது இல்லையா? அதனால அவனையே தன்னைத்தானே கட்டு கொண்டிருக்கிறான். தாமோதரன் அல்லவா அவன். அன்று யசோதையின் கட்டுக்கு கட்டுண்டான், நப்பிண்ணை அன்புக்கும் கட்டுண்டவன்தான். அவனேதான் இன்று பிபி இளவரசி, இந்த இளவரசியான பிபியிடமும் அவளுடைய பக்திக்காக கட்டுண்டிருந்தான். இதையெல்லாம் ராமானுஜருக்கு புரிய வந்தது. அதனால் இப்போது தன்னை யசோதையாகவே மாற்றிக்கொண்டார் ராமானுஜர். நப்பெண்ணையிடம் வரக்க மறக்கின்றாயே, யசோதையை அழைக்கிறேன் வான்னு கூப்பிட்டாராம் ராமானுஜர். இப்போ இந்த கூப்பிட்டது தான் தாமதம். அழகாக தன்னுடைய சிறிய பாதங்களெல்லாம் அசைய, சலங்கைகளெல்லாம் ஒலிக்க, ரொம்ப அழகாக பிஞ்சு நடை போட்டு எப்படி ஒரு குழந்தையானது தாயிடம் முதலாக நடைபயின்று வருமோ அப்படி ஓடி வந்ததாம் ராமப்பிரியர். அழகாக வந்து ராமானுஜரோட மடியில் வந்து அமர்ந்து விட்டதாம். அன்று யசோதை கூப்பிட்டவுடன் அவள் மடியில் ஓடி வந்து கண்ணன் உட்கார்ந்தாற் போலவே இன்று யசோதையாக தன்னை பாவித்து கொண்டு ராமானுஜர் அழைத்தவுடன் அழகாக ஓடி வந்து அவர் மடியில் உட்கார்ந்தார். இப்போ ராமானுஜர் யசோதையாகவே இருந்தார் இல்லையா? அதனால் என் செல்லப்பிள்ளையேன்னு ராமப்பிரியரை ஆறத் தழுவிக்கொண்டாராம். அதனால் மூர்த்திக்கு அன்றிலிருந்து செல்லப்பிள்ளை என்று பெயர். இப்போ அந்த அரசன் பார்த்தான், தங்களுடைய இந்த ராமப்பிரியரை அழைத்து கொண்டு செல்லலாம்னு அவன் உத்தரவு கொடுத்து விட்டான். ஆனால் அந்த இளவரசிக்கு ராமப்பிரியரை பிரிய மனமே இல்லை. மூர்ச்சை அடைந்து விழுந்தாள். இப்போ இதெல்லாம் ராமானுஜருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கிளம்பிவிட்டார். ராமப்பிரியரை தனியான ஒரு பல்லக்கில் வைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். இப்போ மூர்ச்சை தெளிந்து இளவரசி ஓடி வருகிறாளாம். ராமப்பிரியரை தொடர்ந்து பின்னே வருகிறார். அவளுடைய பக்தியை பார்த்து ராமானுஜர் இன்னும் வியந்து போனார். அவளை விட்டு செல்ல மனமில்லை. அதனால் ராமப்பிரியரை எந்த பல்லக்கில் ஏற்றினாரோ அதே பல்லக்கில் அவ்விளவரசியும் ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். முதல்ல அந்த பல்லக்கு தூக்குறவர்களுக்கெல்லாம் இருந்தார்கள் இல்லையா? அதனால் ராமப்பிரியரோடு இளவரசி தூக்கும்போது ரொம்பவும் பாரம் இருந்ததாம். கொஞ்ச தூரம் போன அப்புறம் பாரமே இல்லை. இப்போ உடனே இவங்களுக்கெல்லாம் வியப்பாக விட்டது. அதனால ஒரு இடத்துல நிறுத்தி வெகுவாக உள்ளே பார்க்கிறார்கள். ராமானுஜரும் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் கண்களெல்லாம் வேர்த்து விட்டதாம். அன்று எப்படி ஆண்டாள் அரங்கனோடு திருவடிகளோடு கலந்தாள் இல்லையா? அப்படியே இந்த பிபி நாச்சியார்னு சொல்லக்கூடிய இந்த இளவரசியும் ராமப்பிரியோட திருவடிகளிலேயே கலந்து விட்டாள். இதை அறிந்த ராமானுஜருக்கும் இன்னும் மெய் சிலிர்த்து விட்டது. அதனால் அப்பொழுது அவளுக்கு வாக்களிக்கிறார். ராமப்பிரியரை ஸ்தாபனம் செய்து அவர் திருவடிகளிலேயே உன்னையும் ஸ்தாபிக்கிறேன்னு அவளுக்கு வாக்களிக்கிறார். அதன்படியே செய்கிறார். இப்பொழுதும் அந்த இடத்துல ராமப்பிரியரோடு பிபி நாச்சியாரையும் அவர் திருவடிகளில் நாம் சேவிக்கலாம். இப்போ இவர்களெல்லாம் காட்டு பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா?
காட்டுப்பகுதியில் வரைச்ச திருடர்கள்லாம் பார்த்தாலாம், ஏதோ பல்லக்கில் எடுத்துன்னு போகிறா, ஏதோ செல்வ செழிப்பு தான் இருக்கும், எப்படியாவது இதை அடித்து விட வேணும்னு எல்லோரும் கூட்டம் கூடுகிறார்களாம். அப்போ அந்த இடத்துல இருந்த ஜனவாசிகள்லாம் இருந்தார்களே, ஜனங்கள், அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் துரத்தி அடித்துவிட்டு ராமப்பிரியரை காத்தார்கள். அப்போ ராமானுஜருக்கு அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்வதுன்னு தெரியாமல் கண்கலங்கி நின்றாராம். அவர்களுடைய குலத்துக்கு திருக்குலத்தார்னு பெயரிட்டார் ராமானுஜர். அது மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த உற்சவத்தின் போது கல்யாண புஷ்கரணியில் நீராடுறதுலேருந்து பிரகாரத்தை பிரதர்ஷனம் வர்றதுலேருந்து எல்லாவற்றிற்கும் அனுமதியும் அளித்தார். பகவான் முன்னாடி எல்லோருமே பொதுன்னு காட்டி கொடுத்தவர் நம் ஆதிசேஷனான ராமானுஜர். இந்த குலம் இது எல்லாமே பிறப்பால் வருவதல்ல. அசுர குலத்திலோ மனித குலத்திலோ எக்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நாம் குணமும் பக்தியும் நம்மளுடைய கர்மமும் தான் நம்மை உயர்த்துமே என்பதை காட்டி கொடுத்தார் ராமானுஜர். அசுர குலத்தில் பிறந்தாலும் விபீஷ்ணனும் பிரகலாதனும் பக்தோத்தமர்கள்தான். மனுஷ பிறவியிலேயே பிரிந்தாலும் துரியோதனாதிகள் போன்ற கொடூரர்கள் அசுரர்களாகவே கருதப்படுகிறார்கள். அதனால் ஒருவருடைய பிறப்பு ஒருவரை பிரிப்பதில்லை. அவர்களுடைய கர்மமும் அவர்களுடைய எண்ணமும் தான் அவர்களை யார் என்பதை காட்டிக் கொடுக்கிறது. அதற்கு பிறகு அவ்விடத்திலேயும் ராமப்பிரியருக்கு உற்சவங்களெல்லாம் வழிநடத்தி கொடுத்தார் நம் ராமானுஜர். இப்படி ஒரு வழியாக ராமப்பிரியர் திருநாராயணபுரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டார். இனி நாம் தொடர்ந்து ராமானுஜரோட வைபவங்களையெல்லாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.